லாஸ்ட் வீடியோல நம்ம டிஆர்என்ஏ பத்தி ஜெனரல் ஸ்ட்ரக்சர் பத்தி படிச்சோம். இப்போ இந்த டிஆர்என்ஏ அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸை பத்தி படிக்க போறோம். அது அமினோ அசைலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லலாம். அமினோ ஆசிட் ஆக்டிவேஷன் இல்லைன்னா டிஆர்என்ஏ சார்ஜிங் இந்த நேம்ஸ்ல எல்லாம் அதை வந்து குறிப்பிடுவாங்க இந்த ப்ராசஸை. டிஆர்என்ஏ எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்றத படிக்கிறதுக்கு முன்னாடி அமினோ ஆசிட் சிந்தடேஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அமினோ ஆசிட் சிந்தடேஸ் தான் நம்மளுடைய டிஆர்என்ஏவும் அமினோ ஆசிடையும் பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். டோட்டலா 20 அமினோ ஆசிட் இருக்கு அப்படின்னு தெரியும். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமினோ ஆசிடும் இந்த அமினோ அசைல் டிஆர்என்ஏ ஸ்பெசிபிக் அமினோ அசைல் டிஆர்என்ஏனால ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு ஸ்பெசிபிக் டிஆர்என்ஏ கூட இந்த அமினோ ஆசிட்ஸை பைண்ட் பண்ணக்கூடியது. இந்த அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் 1 to 4 சப்யூனிட் கொண்டதா இருக்கும். இந்த அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ்ல கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் 1 என்சைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது மோனோமெரிக் ஃபார்ம்ல இருக்கும். மோனோனா 1, ஸோ மோனோமெரிக் ஃபார்ம்ல இருக்கும். இது டிஆர்என்ஏ உடைய அக்செப்டர் ஆர்ம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அக்செப்டர் ஆர்ம் வந்து மைனர் குரூவோட போய் இந்த சிந்தடேஸ் கூட அட்டாச் ஆகக்கூடியது. இதுதான் அந்த கிளாஸ் 1 என்சைம். ஸோ இது எப்படி அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நார்மல் டிஆர்என்ஏ உடைய 3D மாடல். ஸோ இந்த 3D மாடலில் நம்மளுக்கு மேஜர் அண்ட் மைனர் குரூவோட இருக்குன்னு நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ இதே தான் நம்ம டிஎன்ஏல எப்படி மேஜர் அண்ட் மைனர் குரூவ் இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் இருக்கு. ஸோ இந்த மேஜர் அண்ட் மைனர் குரூவை பொறுத்து தான் இந்த கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஆர்என்ஏ உடைய அக்செப்டர் ஆர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த அக்செப்டர் ஆர்ம். ஸோ இதில் வந்து ஏடிபி பைண்ட் ஆகும். ஸோ இந்த ஏடிபி கூட வந்து அமினோ ஆசிட் பைண்ட் ஆகும்போது இதில் கிளாஸ் 1 என்சைம் அமினோ ஆசிடை ஏடிபியோடைய செகண்ட் கார்பன் கூட அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் தேர்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் பண்றது. இதுதான் கிளாஸ் 1 என்சைம் பண்ணக்கூடிய ஒர்க். இதே கிளாஸ் 2 என்சைமா இருந்தா, இப்போ இந்த கிளாஸ் 2 அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் என்சைமா இருந்தா இது வந்து இந்த அமினோ ஆசிடை டைரக்டா செகண்ட் கார்பன் இந்த அடினைன் ஏடிபியோடைய செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய OH கூட அட்டாச் ஆகி இந்த கிளாஸ் 2 அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கிளாஸ் 1 என்சைம் அமினோ ஆசிடை 2OH இந்த அடினைலேட் ரெசிடியூவோட 2OH கூட அட்டாச் பண்றது. அதுக்கப்புறமா செகண்ட் 2OHல இருந்து 3OH பொசிஷனுக்கு மூவ் பண்றது. இந்த ஒர்க்கை பண்றது தான் கிளாஸ் 1 என்சைம். இப்போ கிளாஸ் 2 அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் இது வந்து ஒலிகோமெரிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது, நாட் மோனோமெரிக் ஃபார்ம். இந்த கிளாஸ் 2 அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் டிஆர்என்ஏவை உடைய அக்செப்டர் ஆர்ம் வந்து மேஜர் குரூவ்ல அட்டாச் பண்ணிக்கக்கூடியது. இதே வந்து கிளாஸ் 1 என்சைம் டிஆர்என்ஏ உடைய மைனர் குரூவை கண்டுபிடிச்சு அட்டாச் ஆகக்கூடியது. ஸோ இந்த டிஃபரன்ஸும் இருக்கு. நம்ம மோனோமியரிக் ஒலிகோமியரிக் டிஃபரன்ஸும் இந்த கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த பொசிஷன்ல வந்து அந்த அடினைலேட் ரெசிடியூ கூட அட்டாச் ஆகுது, இந்த 2 டிஃபரன்ஸும் இருக்கு. ஸோ கிளாஸ் 2 என்சைம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த அமினோ ஆசிடை வந்து 3OH பொசிஷன் கூட டைரக்டா அட்டாச் ஆக பண்ணப்படுது. இந்த அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் இந்த நம்ம டிஆர்என்ஏவையும் அமினோ ஆசிடோடைய ஆக்டிவ் சைட்டான கார்பாக்சில் குரூப் கூட அட்டாச் பண்ண உதவியா இருக்கு. இந்த என்சைம் இன்கேஸ் பை மிஸ்டேக் சம் மிஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் நடந்தது அப்படின்னா இதுவும் எடிட்டிங் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இந்த அமினோ ஆசிட் ராங் டிஆர்என்ஏ கூட அட்டாச் ஆகிருந்ததுன்னா இந்த எடிட்டிங் மெக்கானிசம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் அமினோ ஆசிடை ஹைட்ரலைஸ் பண்ணி பிஃபோர் இது அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹைட்ரலைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதான் ப்ரீ டிரான்ஸ்ஃபர் எடிட்டிங் அப்படின்னு சொல்றோம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அது வந்து அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அமினோ ஆசிட் அட்டாச் ஆயிடுச்சு ராங் அமினோ ஆசிட் அப்படின்னா அதை டீஅசைலேஷன் பண்ணி இந்த மிஸ்சார்ஜ் ஆன டிஆர்என்ஏவையும் இந்த டீஅசைலேட்டட் ஆன அமினோ ஆசிடையும் போஸ்ட் டிரான்ஸ்ஃபர் எடிட்டிங் மூலியமா சரி செய்யக்கூடியது. இந்த எரர், இந்த ரேர் கேஸ் ஆகக்கூடிய எரர் வந்து 1 in 10,000 ப்ராசஸ்ல தான் நடக்கும். இந்த சிந்தடேஸ் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அமினோ அசைலேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் அமினோ அசைலேஷனோட ஸ்டடி பண்ணவங்க வந்து மெஹலான் ஹோக்லாண்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட் என்ன ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா டிஆர்என்ஏ உடைய இந்த CCA 3' எண்ட், அதாவது சைட்டோசைன் அடினைன் 3' எண்ட் அட்டாச்மெண்ட் சைட்டையும்
இந்த அமினோ ஆசிடையும் அட்டாச் பண்றது ஒரு கோவேலண்ட் லிங்க் மூலமா நடக்குது. ஸ்பெசிபிக் ஒவ்வொரு டிஆர்என்ஏவும் இந்த அமினோ அசைலேஷன் அதை வந்து சார்ஜ், இதுதான் டிஆர்என்ஏ சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த சார்ஜிங் எப்படி நடக்கும் அப்படின்னா ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட ஸ்பெசிபிக் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடிஸ் கண்டுபிடிச்சு ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட ஓட பைண்ட் பண்ணக்கூடியது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோலைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய கோடான்ஸ் பார்த்தோம், ட்ரிப்ளெட் கோடான்ஸ் பார்த்தோம்னா இந்த சிசியு, அப்புறம் சிசிசி, சிசிஏ அண்ட் சிசிஜி, இப்படி 4 ட்ரிப்ளெட் கோடான்ஸோட கொண்டது. சிங்கிள் அமினோ அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் ஈச் அமினோ ஆசிடையும் மோர் தேன் ஒன், அதாவது ஒன் ஆர் மோர் டிஆர்என்ஏ கூட, அதாவது மோர் தேன் ஒன் ஆன்டிகோடான் கூட அட்டாச் பண்ண முடியும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த அமினோ அசைலேஷன் டிஆர்என்ஏ சார்ஜ் எங்க நடக்குது? நியூக்ளியஸ்ல, சைட்டோசோல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா செல் சைட்டோசோல்ல தான் நடக்கும். ஸோ இதுக்கு நிறைய Mg2+ அயான்ஸ் தேவைப்படும். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமினோ ஆசிடும் ஏடிபியும் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸும் சேர்ந்து நம்மளுக்கு அமினோ அசைல் ஏஎம்பி பிளஸ் இன்ஆர்கானிக் பைரோபாஸ்பேட் கொடுக்கும். இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ், இந்த சிந்தடேஸ் கூட ஒரு ஏடிபியும், ஸோ 1 ஏடிபி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த ஏடிபி, ஸோ ஒரு ஏஎம்பி ஸ்டே ஆயிடும், ஸோ 2 பிஐ வெளியில போயிடும். ஸோ அதை பைரோபாஸ்பேட் அப்படின்றோம். ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து ரியாக்டிவ் அமினோ அசைல் அடினைலேட் இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் கூட இப்போ வந்து என்ன ஜாயின் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் டிஆர்என்ஏ. ஒன்ஸ் ஸ்பெசிஃபிக் இந்த டிஆர்என்ஏ, அமினோ அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ், அப்புறம் ஏடிபி, அமினோ ஆசிட் மூணும் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வெளியில ரிலீஸ் ஆகக்கூடியது இந்த ஏஎம்பி. ஸோ அடினோசைன் மோனோபாஸ்பேட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த அமினோ ஆசிடும் டிஆர்என்ஏவும் சார்ஜ் ஆகி ரிலீஸ் ஆகக்கூடியது சார்ஜ் டிஆர்என்ஏ. ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு சார்ஜ் டிஆர்என்ஏ ரிலீஸ் ஆகுது. அமினோ அசைல் ஏஎம்பியும் டிஆர்என்ஏவும் சேர்ந்து நம்மளுக்கு அமினோ அசைல் டிஆர்என்ஏவும் ஏஎம்பியும் ரிலீஸ் ஆகுது. ஃபைனலா நம்ம அமினோ அசைல் டிஆர்என்ஏ எதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் டிஆர்என்ஏவும் வெறும் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் என்சைமையும் ரிலீஸ் பண்ணிரும். இந்த என்சைம் ரீசைக்கிள் ஆகப்படும். இந்த இடத்துல இந்த சார்ஜிங் டிஆர்என்ஏ சார்ஜிங் நடக்கும்போது நம்மளுக்கு 2 ஹை எனர்ஜி பாண்ட்ஸ் உருவாக்கப்படும். 1 ஏடிபி தான் யூட்டிலைஸ் ஆகப்படும். இப்போ நம்ம டிஆர்என்ஏ எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ இந்த சார்ஜ் ஆன டிஆர்என்ஏ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அடாப்டர் மாலிக்யூலா டிரான்ஸ்லேஷன் அப்போ ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதை கொடுத்தது வந்து பிரான்சிஸ் கிரிக் அடாப்டர் ஹைப்போதசிஸ் மூலயமா விளக்கியிருக்காங்க. அமினோ ஆசிட் ஆக்டிவேஷன் தான் இந்த டிரான்ஸ்லேஷனோட இனிஷியேஷனுக்கு உதவியா இருக்கு. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் இனிஷியேஷனுக்கும் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் உதவியா இருக்கு. நம்மளுக்கு இங்க பார்த்தா தெரியும் இந்த டிஆர்என்ஏ ஒவ்வொரு டைம் வந்து பைண்ட் ஆகி ரிலீஸ் ஆகக்கூடிய டிஆர்என்ஏ வந்து அடாப்டர் மாலிக்யூல். அப்போ இந்த அமினோ ஆசிடை கொண்டு வந்து நம்மளுக்கு இந்த அமினோ ஆசிட் செயின், அதாவது பெப்டைட் செயினோட அமினோ ஆசிட் செயின் ஃபார்ம் ஆகிறதுக்கு உதவியா இருக்கு. எப்படி நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய அமினோ அசைல் டிஆர்என்ஏ சார்ஜான டிஆர்என்ஏல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த எனர்ஜி மூலியமா நடக்கும். பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன், ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் ஒரு எண்டர்கோனிக் ரியாக்ஷன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடியதுனால இது எண்டர்கோனிக் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் பைரோபாஸ்பேட், நம்ம முன்னாடி பார்த்த இந்த ரியாக்ஷன்ல ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த இன்ஆர்கானிக் பைரோபாஸ்பேட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எக்ஸர்கானிக் ரியாக்ஷன். ஏன்னா இது வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் அப்போ ரேப்பிடா ஹைட்ரோலைஸ் ஆகி ரிலீஸ் ஆகுறதுனால இதை எக்ஸர்கானிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சில ஆர்கானிசம்ஸ், சர்டைன் ஆர்கானிசம்ஸ்ல 1 ஆர் மோர் அமினோ பாஸ்பேட் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் மிஸ் ஆகியிருக்கும். ஸோ அது ரேர் கேசஸ், சம் ஆர்கானிசம்ல தான். ஸோ அப்போ இந்த டிஆர்என்ஏ சிந்தடேஸ், அமினோ பாஸ்பேட் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் மிஸ் ஆகி இருக்கும்போது நம்ம இந்த அமினோ ஆசிடை டிஆர்என்ஏ கூட கெமிக்கலா ரிலேட் பண்ணக்கூடியது சில என்சைம்ஸ் தான். டிஆர்என்ஏ குளூட்டாமேட் கூட சார்ஜ் பண்றது, அட்டாச் பண்ணக்கூடியது வந்து அமிடோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற என்சைம். இந்த என்சைம் குளூட்டாமேட் உடைய ஆசிட் செயினை அமைட் குரூப் கூட
பாண்டிங் ஏற்படுத்தக்கூடியது மூலியமா இது வந்து கரெக்ட்லி சார்ஜ் குளூட்டாமைன் டிஆர்என்ஏ குளூட்டாமேட்டா உருவாக்கப்படுது. இந்த அமினோ அசைலேஷன் அப்புறம் டிஆர்என்ஏ சார்ஜிங் பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.